சிலருக்கு நிம்மதியான தூக்கம் வரவில்லையே, ஏன்? அது உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. அவர்களிடம் நிம்மதி இல்லை, அதனால் தூக்கம் இல்லை. நிம்மதி இல்லாமல் போச்சுன்னா யாருக்குமே தூக்கம் வராது. அந்த நிம்மதியை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு சரணாகதி நிலையை நம்ம அடையணும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது போதுங்கிற ஒரு திருப்தி வேணும். அந்த திருப்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வரும். நிம்மதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த விஷயம். தூங்கும்போது அதிகமாக குரட்டை வருகிறதே, ஏன்? இந்த குரட்டை பற்றி நிறையா இப்போ வந்து அதிகமாக இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா இருக்குது. குரட்டை வந்து இல்லாத மனிதனே இல்லைங்கிற மாதிரி இப்போ இருக்குது. ஆனால் ரொம்ப சில காலத்துக்கு முன்னாடி இவ்வளோ குரட்டைகள்லாம் இப்போ இல்லாமல் தான் இருந்தது. இப்போ சமீப காலமாக குரட்டை ஏன் வருது அப்படின்னா, வாழ்க்கை முறை மாறி இருக்குது. இப்போ முதல்லாம் வந்து கரெக்டாக எல்லோரும் 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, 7 மணிக்கு ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க, டின்னர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நைட் 11 மணி வரையும் வேலை செய்கிறாங்க, 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. எப்போ அந்த உணவு வயிற்றில் தங்கி செரிமானமின்மை, அதாவது ஒரு கேஸ் ட்ரபிளை உருவாக்குதோ, அந்த அந்த காற்று நேரடியாக நம்ம தூங்கும்போது நுரையீரலை போய் அடையுது. அப்படி அடையும் போது நமக்கு மூச்சு திணறல் மாதிரி வருது. அதனால் வாய் வழியாக நம்ம மூச்சு விடுறோம். மூச்சு விடுறதுல ஒரு கஷ்டம் இருக்குது தூங்கும்போது. அதனால் நமக்கு அது குரட்டையாக வருது. மிக முக்கிய காரணம், குரட்டைக்கு மிக முக்கிய காரணம் வந்து புவர் டைஜஷன் தான். செரிமானமின்மை தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது.